கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்களின் தந்தை பூங்காவனம் மறைவையொட்டி அவரது படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தி ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்திய வானிலை மையம் மிக்ஜாம் புயல் தொடர்பாக முன்னதாகவே எச்சரிக்கை விடுத்தும் தமிழக அரசு தேவையான முன்னெச்சரிக்கை பணிகள் செய்யவில்லை என்று கூறினார். 141 எம்பிக்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கையில் நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என தெரியவில்லை என்றும், இந்திய கூட்டணியில் ஒன்றை கருத்துள்ள கட்சிகள் இல்லை, 26 கட்சிகள் உள்ளது. மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் கார்கே என சொல்கின்றனர். ஆனால் கார்கேவை பிரதமர் வேட்பாளர் முக்கியமல்ல, தேர்தலுக்கு பிறகு என கூறுகிறார். இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா, இருக்குமா, இருக்காதா என்பதை சந்தேகமாக உள்ளது என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்வையிட்டு நிவாரணம் அளித்து வருகிறார். அதன்படி சிறுவைகுண்டம் அருகே உள்ள பொன்னானக்குறிச்சி, வெள்ளூர் கிராமத்தில் உள்ள பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு நிவாரணம் அளித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம், இந்த பகுதியில் பாதிப்பு இல்லை என்று சொல்ல முடியாது என்றும், பாதிப்புகள் அதிகமாக உள்ளது, வரும் காலங்களில் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி தூர்வாரி கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழக முதல்வர் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நிவாரண தொகையாக ரூபாய் 6000 அறிவித்தது அனைத்தையும் விளைந்து நிற்கும் மக்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சீமான் கூறினார். பாருங்க, இப்போ தென் மாவட்டங்களில் இவ்வளவு பெரிய வெள்ள சேதத்தை நம்ம எதிர்பார்த்தோமா இன்னைக்கு? அதை சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீர்நிலையில் ஆழப்படுத்தி தூர்வாரி பராமரிக்கணும், கரையை உயர்த்தி. எல்லா ஏரியும் உடஞ்சிட்டு போச்சு பற்றில, அதெல்லாம் தானே இவ்வளோ பாதிப்பு. இப்போ அதெல்லாம் கவனம் இல்லை. எதையுமே சொல்ல விரும்பலை. நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்கிறேன், அவ்வளோதான். இதில் போயிட்டு கருத்து அண்ணன் அதை மீட்பு பண்ணினேன் அதெல்லாம். இப்போ அவங்க 6000 ரூபா அறிவிச்சிருக்காங்களா, அது இந்த மக்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற மக்களுக்கு அது ஒரு உதவியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பி.என். பாளையம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரை திருட்டு வழக்கில் நெல்லிக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த இளைஞர் மீது ஏற்கனவே திருட்டு கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்த இளைஞரை ஒரு நபர் அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளார். இதனை அறிந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் ஆனத்தூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும் பி.என். பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் பின்புறத்தில் உள்ள படிக்கட்டு வசதி இல்லாத தற்காலிக கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மேல் பகுதியில் 4 நாட்டு வெடிகுண்டுகளை திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட வாலிபர் கடந்த 1 மாதமாக பதுக்கி வைத்திருந்ததும் தெரிவித்தார். அப்போது அங்கு ஒரு பையன் 4 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து ராமச்சந்திரன் உட்பட 3 பேர் மீது நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய போது, கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் நல்ல தீர்ப்பு என்று கூறினார். இதன் மூலம் ஊழல் இல்லாத சமுதாயத்தை படைப்பதற்கு இந்த தீர்ப்பு படிக்கல்லாக அமையும் என்றும், ஏற்கனவே ஊழல் வழக்கில் சிக்கி செந்தில் பாலாஜி இலக்காயில்லாத அமைச்சராக புழல் சிறையில் உள்ளார் என்றும் இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போது திமுகவின் மூத்த அமைச்சர் பொன்முடி தண்டனை பெற்றுள்ளார். இதே பட்டியலில் இன்னும் சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். அடுத்த ஆண்டு மத்தியில் இன்னும் சிலருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும், இந்த தீர்ப்பை பொறுத்தவரை தனிப்பட்ட மனிதனின் பாதுகாப்பு ஆகாது, திமுகவின் அரசியலையே புரட்டி போடும் தீர்ப்பு என்று கூறினார். தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். முதலமைச்சர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட வட்டங்களில் மக்களுக்கு ரூபாய் 6000, தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பாதிப்படைந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு 1000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். நெல்லை மாவட்டம் அரசு வர்த்தக மையத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது,
தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பல்வேறு வட்டங்களில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தாமிரபரணி ஆறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஸ்ரீவைகுண்டம், ஏரல், தூத்துக்குடி நகரில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. தமிழ்நாடு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை 1252 பேர் மீட்கப்பட்டு 141 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு, குடிநீர், மருத்துவ வசதி ஆகியவை அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.